9th लेसन பாருங்க राष्ट्रभाषा हम जानते हैं कि यह भूमि सूर्य के चारों तरफ घूमती है நமக்கு எல்லாமே we know that எர்த் வந்து சன்னை வந்து என்ன பண்ணுது சுற்றிட்டு வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் और चांद भूमि के चारों तरफ அதே மாதிரி எர்த்தை வந்து என்ன பண்ணுது மூன் வந்து சுற்றிட்டு வருது ரிவால்வ்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் यह विश्वास की जाता है इट्स बिलीव दैट कि கபி யஹ் பூமி பி அங்கு கா ஏக் கோல் தே இது நம்பப்படுதுன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து எர்த் ஆல்சோ ஃபயர் பாலாக இருந்தது அப் யஹ் டண்டி ஹோத்தி ஜா ரஹியா இப்போ நம்ம வந்து எர்த் வந்து கூல் ஆகிடுச்சு மேக் இட் கூல் ஆகுது इसलिए हम उसके ऊपरी भाग में रख सकते हैं அதனால் அதோட மேல் பார்ட்டில் அப்பர் சைடில் வந்து நம்மளால் வாழ முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க மஹர் இஸ் பூமி மே பாரதி பித்தரி பாக் மேம் அபு பி கரம் ரஹதா ஹே பட் வந்து எர்த்துடைய மிடில் பார்ட்டை இன்னுமே வந்து ஹாட்டாக தான் இருக்குது நவ் ஆல்சோ ஹாட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகாஷ் மே முத்தர் திஷா மேம் துருவ நக்ஷத்ர ஹே இந்த ஸ்கையில் வந்து நார்த் சைடில் துருவ நட்சத்திரம் டைரக்ஷன் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜோ சதா ஏகி ஸ்தான் பர் ரஹதா ஹே இது ஆல்வேஸ் வந்து ஸ்டேயின் ஒரே பிளேஸில் ஸ்டே ஆகிருக்கு இசை தோடே தூர் பர் ட்ரிமெட்ரி சாத் தாரே ரஹதி ஹே அதுக்கு பக்கத்தில் தான் லிட்டில் டிஸ்டன்ஸில் தான் வந்து ட்விங்கிள் 7 ஸ்டார் இருக்குது ஜிஸ்மே சப்த ரிஷி கஹதி ஹே அதை வந்து சப்த ரிஷி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்கள் இந்த பூமியில் சூரியனை சுற்றுகிறது என்பதையும் நிலவு பூமியை சுற்றுகிறது என்பதையும் நாம் அறிவோம் இந்த பூமி ஒரு காலத்தில் நெருப்பு கோலமாக இருந்தது என்று நம்பப்படுகிறது இது இப்போது குளிர்ந்து கொண்டே வருகிறது ஆகையால் நம்மால் இதன் மேல் பக்கத்தில் வசிக்க முடிகிறது மேல் பக்கத்தில் வசிக்க முடிகிறது ஆனால் பூமியின் உள்பக்கம் இன்னமும் சூடாகத்தான் இருக்கிறது ஆகாயத்தின் வடக்கு பக்கத்தில் துருவ நட்சத்திரங்கள் இருக்கிறது இது எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருக்கிறது இதிலிருந்து சிறிது தூரத்தில் மின்னும் இருக்கும் சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன அவற்றை சப்த ரிஷி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க